ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஸ்ரீ சிசில்ஸ். இந்த வீடியோ வந்து போன வீடியோட கண்டினியூஷன் வீடியோ தான், என் கொழுந்தனாரோட மேரேஜ் வீடியோ. இந்த வீடியோ வந்து நான் கொஞ்சம் டிலேவாக தான் போடுறேன். கண்டினியூஸாக என்னால் வீடியோ போட முடியல. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவ்வளோ பிரச்சனை, ஒன்று முடிஞ்சு ஒன்று நான் இருக்கேன்னு வந்துக்கிட்டே இருக்குது. எல்லாத்தையும் சமாளித்து வரதுக்குள்ளே போதுன்னு ஆகிடுது. வீடியோ போடலான்னு எடுத்தோன்னே என் மொபைல் டிஸ்பிளே போயிடுச்சு. அதுக்கப்புறம் நிறையா வீடியோஸ் டெலீட் ஆகிடுச்சு. இப்படி ஒன்று ஒன்றா வந்துகிட்டே இருக்குது. இனி நான் ரெகுலராக வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் வந்து கல்யாணத்துக்காக பத்திரிக்கை வைக்க போயிட்டு இருந்தோம். அப்போ வந்து இந்த மாட்டு வண்டியை பார்த்தோம். இந்த மாடு பார்த்தீங்கன்னா பாகுபலியில் வர மாடு மாதிரியே இருந்தது. இன்னும் கல்யாணத்துக்கு 9 நாள் இருந்தது. 9ஆவது நாள் வந்து நான் முளைப்பாரி போட்டேன். நான் எப்படி முளைப்பாரி போட்டேன்னா, மணலையும் வரட்டியும் சலிச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். அதை வந்து ஒரு பிளேட்டில் பரப்பிட்டு அதை லைட்டாக ஈரப்படுத்திட்டு நவதானியத்தை வந்து நாளே ஊற வச்சு எடுத்துக்கிட்டோம். அப்புறம் ஒத்தப்படை கணக்கில் ஒரு 9 பேர் 7 பேருன்ற கணக்கில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அள்ளி அந்த பிளேட்டில் அப்படியே போட்டுருவோம். அதுக்கப்புறம் அதில் லைட்டாக தண்ணி தெளித்து ஒரு ஓரமாக எடுத்து வச்சுருவோம். இப்படி தான் வந்து நான் முளைப்பாரி போட்டேன். நான் அன்றைக்கே வந்து வீட்டு நலுங்கு வச்சுருந்தேன். வீட்டு நலுங்குக்கு வந்து நலுங்கு மாவு எப்படி நான் ப்ரிப்பேர் பண்ணேன்னா, பச்சை பயிறு, உளுந்து, கொண்டக்கடலை இதெல்லாம் ஊற வச்சு அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இது கூட வந்து துத்தி இலை அதையும் சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன். பொண்ணுக்கு நலுங்கு வைக்கிறதா இருந்தால் இது கூட சேர்த்து கொஞ்சம் மஞ்சளும் நம்ம ஆட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து நான் கொஞ்சம் நல்லெண்ணெய், அப்புறம் ஆசீர்வாதம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் மஞ்சள் சேர்த்து அரிசி, அப்புறம் லாஸ்ட்டாக ஆரத்தி எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஆரத்தி கரைச்சி வச்சுருக்கேன். அவ்வளோதான், இவ்வளோதான் ப்ரிப்ரேஷன். ஃபஸ்ட்டு வந்து நல்லெண்ணெயை வந்து அருகம்புல்லில் தொட்டு தலையில் அப்ளை பண்ணோம். அதுக்கப்புறமேட்டு இந்த நலுங்கு மாவு வந்து உடம்பு ஃபுல்லாக அப்ளை பண்ணோம். இதுவும் ஒத்தப்படை கணக்கில் 3 பேர் 5 பேருன்னு சொல்லிட்டு வைப்போம். இது வச்சு முடிச்சுட்டு அவங்க குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் சந்தன நலுங்குன்னு சொல்லிட்டு வைப்போம். சந்தன நலுங்குன்றது ஒன்றும் இல்லை, சந்தன குங்குமம் வைக்கிறது தான். அதுக்கப்புறம் அன்றைக்கி அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை வீட்டில் சமைச்சு அவங்களுக்கு சாப்பாடு போடுவோம். இப்படி தான் நாங்கள் வந்து வீட்டு நலுங்கு வச்சோம். மித்துனையும் பக்கத்தில் உட்கார வச்சு அவனுக்கும் சந்தன குங்குமம் வச்சோம். அதுக்கப்புறம் நைட் வந்து அங்கேருந்து நாங்கள் கிளம்பி எங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். கல்யாணத்துக்கு 3 நாள் இருக்கிறதுக்கு முன்னாடி தான் நாங்கள் வந்து முகூர்த்த கால் நட்டோம். இந்த முகூர்த்த கால் வந்து பந்தல் போடுறவங்க கிட்ட சொன்னோம்னா அவங்களே கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. முன்னாடிலாம் வந்து நம்மளே சுண்ணாம்பு அடிக்கிற மாதிரி இருக்கும். இப்போல்லாம் அது மாதிரி பெயிண்ட் அடிச்சே வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் முகூர்த்த காலுக்கு வந்து மஞ்சள் குங்குமம்லாம் தடவி பொட்டு வச்சுட்டு ஒரு மஞ்சள் துணியில் வந்து நவதானியத்தை வந்து ஒரு முடிச்சு மாதிரி கட்டி எடுத்துக்கணும். அது கூட வந்து வேப்பலை, அப்புறம் மாங்கொத்து, கொஞ்சம் பூ சேர்த்து இந்த முகூர்த்த காலோட உச்சியில் வந்து கட்டிடுவாங்க. அப்புறம் முகூர்த்த கால் ஊன்ற குழியிலையும் கொஞ்சமாக பால், நவதானியம், அப்புறம் ₹1 காசு போட்டு முகூர்த்த காலை எடுத்து அந்த குழியில் வச்சு நல்லா மூடிடுவாங்க. அதுக்கப்புறம் தேங்காய்லாம் உடைச்சிட்டு முகூர்த்த காலுக்கு வந்து சூடம் காட்டி எல்லாருமே சாமி கும்பிட்டுட்டு அங்கேருந்து நாங்கள் வந்து இப்போ மாங்கல்யம் வாங்கிறதுக்காக கிளம்பி போயிட்டுருக்கோம். நாங்கள் வந்து மாங்கல்யம் செய்ய கொடுத்துருந்தோம். கல்யாணத்துக்கு நாள் தான் போய் மாங்கல்யம் வாங்குவோம். கல்யாணம் வந்து புதன்கிழமை வச்சுருந்தோம். செவ்வாய்க்கிழமை வந்து நாங்கள் எந்த ஒரு திங்ஸுமே வாங்க மாட்டோம். ஸோ செவ்வாய்க்கிழமையாக இருக்குன்றதுக்காக நாங்கள் வந்து மண்டேவே போயிட்டோம். அன்றைக்கி வந்து நல்ல முகூர்த்த நாளாக இருந்தது. இப்போ நாங்கள் மாங்கல்யம் செய்ய கொடுத்த இந்த இடத்துக்கு வந்தாச்சு. இங்கே மாங்கல்யம் வாங்குறப்போ 2 தேங்காய், வெத்தலை, பாக்கு, பழம், பூவு, ஸ்வீட்டு, அப்புறம் 1 கிலோ பச்சரிசி, இது மேலே காசு அதை வச்சு கொடுத்து தான் மாங்கல்யம் வாங்கிட்டு வந்தோம். மாங்கல்யம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமும் சாமி கும்பிட்டுட்டு அதை பத்திரமா எடுத்து வச்சாச்சு. இது வந்து நெக்ஸ்ட் டே ஈவினிங், அதாவது கல்யாணத்துக்கு நாள் வந்து நைட்டு. அன்றைக்கி வந்து ரிசப்ஷன் அப்புறம் நிச்சயதார்த்தம்லாம் இருந்தது. நாங்கள் எல்லோரும் மண்டபத்துக்கு வந்தாச்சு. இந்த மண்டபத்தோட பேர் வந்து தனலக்ஷ்மி மணிமஹால். இது வந்து மணச்சநல்லூரில் இருக்குது. இதில் வந்து கீழே வந்து டைனிங் ஸ்பேஸும் மேலே வந்து மேரேஜ் ஹாலும் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸில் வந்து வரவேற்கிற திங்ஸ்லாம் அப்படியே எடுத்து வச்சுருக்கோம். அப்புறம் தான் வந்து அரேஞ்ச் பண்ணோம். இன்றைக்கி வந்து ஸ்டேஜ் டெக்கரேஷன் வந்து கொஞ்சம் சிம்பிளாக இது மாதிரி பண்ணியிருந்தாங்க. தமிழ்னி குட்டி வந்து சூப்பராக இருக்காங்க. அழகாக பிங்க் ட்ரெஸ்ஸில் சூப்பராக இருக்காங்க. மகாஸ்வேதா குட்டி கூட அழகாக ஏஞ்சல் மாதிரி இருக்காங்க. இப்போ நிச்சயதார்த்தம் பண்ணுறதுக்காக தட்டெல்லாம் எடுத்து வச்சு அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தோம். இந்த சமயத்தில் வந்து நான் வீட்டிலேருந்து தனித்தனியாக நிச்சயத்துக்கு தனியாக, பரிசத்துக்கு தனியான்னு திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருந்தேன். அது வந்து 2 கட்டப்பை மிஸ் ஆகிடுச்சு. இது தேடுறதுலேயே பாதி நேரம் போயிடுச்சு. ரொம்ப டென்ஷனாக ஆகிட்டோம் வேறு. ஒரு வழியாக அந்த கட்டப்பையை கண்டுபிடிச்சாச்சு. அந்த கட்டப்பையை வந்து யாரோ ஸ்டேஜில் இருக்க அந்த சேருக்கு பின்னாடியே வச்சுருந்தாங்க. ஒரு வழியாக கண்டுபிடிச்சி எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. இப்போ வந்து நிச்சயதார்த்தத்துக்காக மஞ்சள் துணியில் வந்து நவதானியம்லாம் போட்டு முடிச்சு மாதிரி ஒன்று ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அந்த வேலையை வந்து பண்ணிகிட்ருக்காங்க. இது வந்து ஊர் தலைவர் தான் வந்து பண்ணுவாங்க. அதுக்கப்புறமேட்டு ஊர் பாக்கு விடுறதுன்னு சொல்லிட்டு அந்த சடங்கும் பண்ணிகிட்டு இருந்தாங்க.
இப்போது நிச்சயதார்த்தமும் பரிசமும் முடிஞ்சிருச்சு. முடிஞ்சதுக்கப்புறம் மாப்பிள்ளையும் பொண்ணையும் ஒன்றா உட்கார வச்சு அவங்களுக்கு நலுங்கு வைப்போம். சந்தன குங்குமம் வச்சு நலுங்கு வச்சிட்ருக்கோம். இதுதான் என் பொண்ணு தனுஸ்ரீயோட அவுட்ஃபிட். இது வந்து ஒரு பிளெயின் நெட்டட் மெட்டீரியலில் நான் இது மாதிரி ஆரி ஒர்க் பண்ணி டிசைன் பண்ணியிருக்கேன். அப்புறம் இன்றைக்கி நைட் டிஃபனுக்கு வந்து 2 இட்லி, ஊத்தாப்பம், இடியாப்பம், கொஞ்சம் கைமா பரோட்டா, கொஞ்சம் அசோகா ஹல்வா, அப்புறம் ஒரு போண்டா இதுதான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் நாங்கள் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போயிட்டோம். நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து கோயிலில் தான் நாங்கள் கல்யாணம் வச்சதுனால இப்போ நேராக நாங்கள் கோயிலுக்கு வந்துட்டோம். இது வந்து உத்தமர் கோயிலில் வச்சுருந்தோம் கல்யாணம். விடிய காத்தால 4:30 to 6 வச்சுருந்தோம். இப்போ எல்லாருமே கோயிலுக்கு வந்தாச்சு. यार यार अभी 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 मंजिल ओके राइट திரும்பி போடுவாங்க ப்ரோ இதெல்லாம் பேசிங்க ப்ரோ என்ன ப்ரோ உள்ள இருக்கீங்க அப்படியே காமி ப்ரோ 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 ஜாலியா இருக்கு ப்ரோ face or that அப்படியே காமிங்க நல்லா சீரியஸ் கல்யாணம் ஒரு வழியாக நல்லபடியாக நடந்து முடிஞ்சிருச்சு. இந்த கோவில் வந்து ரொம்ப விசேஷமான கோவில். திருச்சியில் வந்து சமயபுரம் டோல்கேட் பக்கத்தில் இருக்குது உத்தமர் கோவில்னு. இது வந்து மும்மூர்த்தி தலம். எங்கள் மாமியார் காலத்துலேருந்து இங்கே தான் எல்லாத்துக்கும் கல்யாணம் நடந்துச்சு. இந்த கோவிலை பற்றி நான் தனியாகவே ஒரு வீடியோ போடுறேன். அவ்வளோ விசேஷமான கோவில். இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லோரும் ஃபோட்டோ ஷூட்லாம் நடத்திக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் அண்ணன் தம்பி 4 பேரும் சேர்ந்து ஒரே மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருக்கனால தனியாக நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க. எல்லோரும் ஃபேமிலியாக நின்று ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு அப்புறம் கோவிலேருந்து மண்டபத்துக்கு கிளம்பியாச்சு. இதுதான் என் பொண்ணு தனுஷ்.
தனுஸ்ரீயோட அவுட்ஃபிட். இது வந்து நான் சாரதாஸில் எடுத்தேன். ராயல் ப்ளூ கலரில் வெல்வெட் லெஹங்கா இது. இப்போ எல்லாருமே மண்டபத்துக்கு வந்தாச்சு. மண்டபத்தில் வந்து டான்ஸ் இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. குட்டி பசங்க வந்து இந்த டான்ஸ் ப்ரோக்ராமை செம்மையாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. தமிழ்னி, மகாஸ்வேதா எல்லாருமே சேர்ந்து டான்ஸும் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் பார்க்குறதுக்கே எங்கள் மாமனார் மாமியார் இல்லை. எங்கள் மாமனார் மாமியார் இருந்திருந்தால் அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க. கல்யாணம் வந்து ரொம்ப நல்லா சிறப்பாகவே நடந்து முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான் இந்த வீடியோ. எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இதே போல் இன்னொரு புது வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை பபாய்.